அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் இன்னைக்கு போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 நாட்களாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வேளையில் நேற்றைய தினம் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர், மதிப்புக்குரிய நமது நேசத்திற்குரிய ஆயத்துல்லா அலி அல் கொமேனி அவர்கள் ஷஹீதானாங்க அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி நமக்கு கிடைச்சிச்சு. இந்த செய்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய உள்ளத்தை கலங்கடித்து அளவைத்து அவருக்காக துவா செய்யக்கூடிய நிலையை நோக்கி கொண்டு போச்சு, சில கருத்து முரண்பாடுகளை தாண்டி. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஆயத்துல்லா கொமேனியுடைய மரணத்தை இன்றைக்கி பல முஸ்லீம்கள், பெயர்தாங்கி முஸ்லீம்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவரை நெத்தன்யாகுவுடன் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உள்ளளவு வருத்தமான செய்தியாக காணப்படுது. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, இன்றைக்கி மத்திய கிழக்கு என்பது அமெரிக்காவுடைய பிடியில் இருந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுடைய அடிவருடிகளாக இருந்து கொண்டு தங்களது நாடுகளில் அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க கட்டுமானங்களையும் உருவாக்குவதற்கு ஒரு வழிவகையை கடந்த 20 ஆண்டுகளாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதனாலவோ இன்றைக்கி ஈரானுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை இன்றைக்கி சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறது அப்படிங்கிறது உள்ளளவு ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. இந்த சூழலில் தான் கடந்த 2-3 மாதங்களாக ஈரான் மேலே நாங்கள் பெரிய தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தொடர்ந்து ட்ரம்ப் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அந்த அடிப்படையில் தான் 2 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப்பும் நெத்தன்யாகும் இணைந்து பேசி ஜியோனிச சிந்தனையிலிருந்து, அந்த முஸ்லீம் வெறுப்பு சிந்தனையிலிருந்து, ஈரானை அழிக்க வேண்டும் என்ற அந்த ஒட்டுமொத்த சிந்தனையிலிருந்து, அகண்ட இஸ்ரேலுடைய சிந்தனையிலிருந்து முதல் தாக்குதலை ட்ரம்ப் எடுக்கலை, நெத்தன்யாகு எடுக்கிறாரு. நெத்தன்யாகு ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் மேலே ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்துகிறார். இதில் ஒரு பெரிய செய்தி என்னென்னா, இன்றைக்கி கிடைச்சது குழந்தைகள் கிட்டத்தட்ட 158 குழந்தைகள், பள்ளிக்கூட குழந்தைகளை இன்றைக்கி நெத்தன்யாகு தனது தாக்குதல் மூலம் கொன்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் துயரமான செய்தி. அப்போ சர்வதேச விதிகளின் அடிப்படையில் ரைட் டு டிஃபென்ஸ், ஒரு நபர் உங்களை தாக்கிட்டால் திருப்பி தாக்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி ஈரான் பதிலடியை மிகப்பெரிய அளவு கொடுத்துட்ருக்கு. அந்த பதிலடி ஒவ்வொன்றும் அமெரிக்கா சார்புடைய எல்லா நாடுகளையும், அரபு நாடுகளாகட்டும், அரபு நாடுகள் அல்லாத நாடுகளாகட்டும், யாராக இருந்தாலும் எனது ரீஜனில், எனது இந்த மத்திய கிழக்கு ரீஜனில் யார் யார் என்னை அழிப்பதற்கு இன்றைக்கி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை, அவர்களுடைய தளங்களை நாங்கள் அழிப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி பல்வேறு நாடுகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஸோ இந்த தாக்குதல் இன்றைக்கி சற்று வீரியமாயிருக்கிற அடிப்படை காரணம் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர், நம் மதிப்புக்குரிய ஷஹீத் ஆயத்துல்லா அலி கொமேனி அவர்களுடைய அந்த மரணம் தான். இன்றைக்கி அந்த ஆயத்துல்லா அல் கொமேனியுடைய மரணத்தை குறித்து தான் பெரிய கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்களை இந்த சலஃபிகள் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சலஃபிகளுடைய புத்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அவர்கள் முழுக்க சியா சன்னி என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவினைவாதத்தை முன்வைத்து கொண்டே இன்றைக்கி ஒரு பெரிய பிரிவினை தன்மையை இன்றைக்கி ஜியோனிஸ்டுகள் எப்படி ஏற்படுத்திட்டு இருக்காங்களோ அதை முஸ்லீம் வேடத்திலிருந்து இந்த சலஃபிகள் இன்றைக்கி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் நாம் முஸ்லீம்கள் என்ற அந்த ஒற்றை புள்ளியை நோக்கி துளியும் நகராமல் இன்னைக்கு அவர்கள் ஷியாக்கள், அவர்கள் சுன்னி முஸ்லீம்களை கொன்றொழித்தவர்கள் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டியை மீண்டும் வைப்பதன் மூலம் மேற்குலகம் என்ன பிரிவினை விரும்புகிறதோ அந்த பிரிவினை தான் இன்றைக்கி களத்தில் நடந்துகிட்ருக்கு. ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்களுடைய அந்த மரணம் என்பது உண்மையாக இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர்கள், பலஸ்தீன் விடுதலை விரும்பக்கூடியவர்கள், உண்மையான ஷஹீதுகளை கொண்டாடக்கூடியவர்கள் இன்னைக்கு உள்ளம் கலங்கி போய் நிற்கிறாங்க. உள்ளம் கலங்கி போய் அவருக்கான பிரார்த்தனை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஆயத்துல்லா அல் கொமேனியுடைய இந்த மரணத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை இது போன்ற நபர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ரமணான் மாதத்தில் அவருடைய இறப்பு என்பது மிகப்பெரிய ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்துருக்கு நாம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அபூஜஹலுக்கும் தான் இந்த மாதத்தில் மரணம் வந்துச்சு, அவரை நீங்கள் கொண்டாடுவீங்களான்னு சொல்லிட்டு அபூஜஹல் அளவுக்கு ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்களை, மர்ஹூம் அவர்களை கம்பேர் பண்ணுறது, நேரடியாக கொண்டு போய் நெத்தன்யாகு, பெஞ்சமின் நெத்தன்யாகு இனப்படுகொலைவாதி, சர்வதேச குற்றவாளி, அவனோடு கம்பேர் பண்ணுறது. நெத்தன்யாகு பலஸ்தீன்லையும் லெபனான்லையும் இன்னும் பல இடங்கள்லையும் அப்பாவி முஸ்லீம்களை கொன்று ஒழித்தார். அதே வேலையை தான் ஈரானும் செஞ்சிச்சு. ஈரான் குறிப்பாக சிரியாலையும் யமன்லையும் இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லீம்களை கொத்தாக கொன்றொழித்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை, குறிப்பாக சிரியாவில் பஷார் அல் அஷத்துடைய ஆட்சி காலங்களில் பல சித்திரவாதிகள் அனுபவிக்கப்பட்டன அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் சொல்லி காட்டுது. இப்போ இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அந்த சம்பவங்கள் உண்மைதான். பஷார் அல் அஷத்துடைய ஆட்சி காலத்தில் சன்னி முஸ்லீம்களை பஷார் அல் அஷத் தன்னை வணங்கும்படி
கட்டளையிட்டான் அப்படிங்கிற செய்திகள் பரவுச்சு பெரும்பான்மையாக. அன்னைக்கு ஊடகங்கள் இல்லை, ஆனால் வந்த செய்தியில் 99 போலியான செய்திகள் பரவுச்சு. ஒரு சில செய்திகள் உண்மையான செய்தியாகவும் இருந்துச்சு. இன்றைக்கி ஊடகம் இருக்குது, பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நீங்கள் சன்னி முஸ்லீம்களை வந்து கொன்றொழித்தார்கள், ஷியாக்கள் வந்து முஸ்லீம்களை அழிக்கக்கூடியவர்கள், அவர்கள் என்னதான் பேசினாலும் என்னதான் நல்லவன் காட்டிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நெத்தன்யாகுவோட ஆயத்துல்லா அல் கொமேனியை கம்பேர் பண்ணுறது எவ்வளோ பெரிய பேசக்கூடியவர்கள். இவர்களை காஃபிர், இங்கே என்ன நிலைனா இவர்களை காஃபிர் என்று சொல்கிறார்கள். முஸ்லீமே இல்லை ஷியாக்கள்லாம், அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், அவர்கள் காஃபிர்களுடைய பட்டியலில் ஃபத்துவாயிட்டு இங்கே சேர்த்துடுறாங்க. யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? யார் உனக்கு அந்த தன்மையை பேசுவதற்கு உருவாக்கி கொடுத்தது? இது முட்டாள்தனத்திலே முட்டாள்தனம். எவன் அஷதன் லா இலாஹா இல்லல்லா அஷதன் முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டான், அவன் கலிமா சொல்லிவிட்டான், அவன் முஸ்லீம். அவ்வளோதான். அதற்கான வரையறைக்குள்ளே அவன் வந்துடுறான். அவனுடைய கேள்வி கணக்கு இறைவனுக்கும் அவனுக்கும் சார்ந்தது. அவனுக்கு கேள்வி கணக்கு இருக்குது, சொர்க்கம் நரகம் இருக்குது, எல்லா விஷயங்களும் அவனுக்கு இருக்குது. அவன் இஸ்லாத்துடைய வரையறைக்குள்ளே கேள்வி கணக்குக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த நிலைக்குள்ளே வந்துடுறான். இதை தாண்டி எந்த ரைட்ஸும் இல்லை அவனை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்வதற்கு. அவர்கள் இப்படி காஃபிர் என்ற ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள். இதே சியா முஸ்லீம்கள் இன்றைக்கி ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, உம்ராவுக்கு வர்றாங்க. அப்போ காஃபிர்னா காஃபிர்களை உள்ளே விடக்கூடாதுல்ல, நீங்கள் அனுமதிக்கிறீங்கல்ல, அப்போ அவருடைய வருமானம் மட்டும் உங்களுக்கு வேணும், அவர்களை நீங்கள் விமர்சனம் செய்வீர்கள் என்றால் நீங்கள் விமர்சனம் செய்யவே உங்களது மூளைகள் என்பது பழகிவிட்டன. இன்றைக்கி சியா முஸ்லீம்களைப் போல ஒரு திராணி உள்ள முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி உலகத்தில் முஸ்லீம்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே வீரமிக்கு, குறிப்பாக சொல்லணுன்னா ஜியோனிஸ்டுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒரு நாடு ஃபைட் பண்ணுது அப்படின்னா அது ஈரான் மட்டும்தான். யாருமே மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதோடைய பிம்பங்கள் இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த சன்னி முஸ்லீம்களுக்கு நாங்கள் பிரதிநிதியாக இருக்கிறோன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்கள், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் சன்னி முஸ்லீம்கள், காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் சன்னி முஸ்லீம், அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி இஸ்ரேல் மூலம் இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி போர் நிறுத்தம் வந்தால் கூட தினமும் குறைந்தது ஒரு 100லேருந்து 50 நபர்கள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். எந்த இடத்துல வாய்வடையை சுடுவதை தாண்டி இந்த சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், UAE, குவைத் போன்ற நாடுகள் எந்த அடிப்படையில் இந்த இஸ்ரேலை கண்டித்து அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு, எதிர்வினை ஆட்சி இருக்குது, எந்த ஷஹீதுகளை அள்ளி கொடுத்துருக்குது? அப்படியே இப்போ ஆயிரக்கணக்கான ஷஹீதுகளை அப்படி அள்ளி கொடுத்துருக்கா இந்த சவுதி, இந்த குறிப்பிட்ட இந்த அரபு நாடுகள் எல்லாமே. ஆனால் வாய்க்கிலேயே வடை சுடுவதில் வல்லவர்களாக இருக்கிறாங்க. ஏனென்றால் இவர்கள் அனைவருமே மேற்குலகத்துடைய, அமெரிக்க, இஸ்ரேலுடைய அடிவர்டிகளாக அவருடைய ஆதாயங்களை பெறக்கூடிய இடத்துல இருந்து தான் தங்களது நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலம் இவர்கள் ஷஹீதாகணும், இந்த இஸ்லாத்திற்காக, இந்த பலஸ்தீனுக்காக, இந்த அல் அக்ஸாவுக்காக ஷஹீதாகணும் முன்முனைப்போடு செயல்படாத நபர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் பாருங்கள், எந்த ஷியாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஷியாக்கள் தான் இன்றைக்கி களத்தில் ஷஹீதுகளாக மாறிட்டு இருக்கிறாங்க. கடந்த கிட்டத்தட்ட இந்த அல் அக்ஸாவுடைய போர், தூஃபான் அல் அக்ஸாவுடைய போரில் மட்டும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா எல்லா ஷஹீதுகளும் அதிகபட்சமாக இன்றைக்கி வந்து ஷியாக்களாகத்தான் இருக்காங்க. நீங்கள் ஹமாஸை எடுத்தீர்கள் என்றால் அங்கே இஸ்மாயில் ஹனியாவுடைய மரணம், இஸ்மாயில் ஹனியா எங்கே மரணிக்கிறாரு? ஈரானுக்கு வர்றாரு, ஈரானில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறார், அங்கே மரணிக்கிறார். ஈரானில் மரணித்த பின்னாடி ஈரான் வருத்தம் தெரிவிக்கிறது, எங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு. அதற்கப்புறம் ஹமாஸில் யஹ்யா சின்வருடைய மரணம், முகமது தையஃபுடைய மரணம், அதே போல் சமீபமாக நாம் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவுடைய மரணம். இது எல்லாமே இந்த பக்கம் அப்படின்னா இதற்கு ஈடாக இன்னும் பலமாக முக்கிய தலைவர்களை இன்றைக்கி ஷஹீதுகளாக ஷியாக்கள் கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசருல்லாவை போல ஒரு சிறந்த தலைவர் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா மேடைகளும் சொல்லுவார், நாம் ஷியாக்கள் சன்னிக்கள் என்ற வேறுபாடை நாம் நீக்க வேண்டும், நமது ஒட்டுமொத்த இலக்கு என்பது, பரம எதிரி என்பது முஸ்லீம் சமூகத்தை, உலக முஸ்லீம்களை ஒடுக்க வேண்டும் நினைக்கக்கூடிய எதிரி என்பது இஸ்ரேல் தான், அமெரிக்கா தான். இவர்களை நாம் என்ன பண்ணணும்? துண்டாட வேண்டும், அதற்காக நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த ஒற்றுமையின் கருத்தை பற்றி பிடிக்க சொல்லி ஹசன் நசருல்லா பல மேடைகளில் உறக்க பேசினார். அதே போல தான் இன்றைக்கி ஷஹீதாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்கள், இதற்கு முன்னும் ஃப்ளைட் டாஸில் இறந்த இப்ராஹிம் ரைசி ஆகட்டும், அமீர் அப்துல்லாவாகட்டும், இதே போல் சமீபமாக இன்னும் பல தலைவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சொல்லணுன்னா கசம் சுலைமானி அவருடைய மரணம். இந்த மரணம் எல்லாமே எதற்காக, யாருக்காக? மத்திய கிழக்கு விடுவிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த சலஃபியில் ஒரு இருக்கான் ஜாஃபர்னு ஒருத்தன், ஃபேஸ்புக்கில் அதிகமாக போஸ்ட் போட்டே இருக்கிறான். அவன் இருக்கிற கிறுக்கு பையன் போல இருக்குது. எல்லா விதத்திலும் இந்த சியாக்களை திட்டி அவர்கள் நரகவாசிகள், அயத்துல்லா கொமேனியுடைய மரணம் என்பது நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார மனநிலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கிறான். என்ன நிலையில் இருக்கிறீங்க? ஆயத்துல்லா அல் கொமேனியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? 1939 அவர் சரியாக பிறக்கிறாரு. பிறந்து அவருடைய வாழ்நாள் முழுக்கவே அவர் மத்திய கிழக்கை விடுவிப்பதற்காக சில போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. பல்வேறு இடங்களில் அவர் வந்து பலஸ்தீனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு. பலஸ்தீனோட நல்ல உறவில் அவர் இருந்தவர் 1939. அதற்கப்புறம் அவர் பிறந்ததுலேருந்து குறிப்பாக 1989 அவர்
இந்த சுப்ரீம் தலைவர் என்று சொல்லக்கூடிய பொறுப்புக்கு வராரு. அதுக்கு முன்னாடி ஆயத்துல்லா ரூஹி என்று சொல்லக்கூடிய நபர் அவர் பொறுப்பில் இருந்தார். அவருடைய மரணத்திற்கு பின்னாடி ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்கள் வந்து பொறுப்புக்கு வராரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு மரணிச்சிருக்காருல, இதோடு சேர்த்து 35 ஆண்டுகள் இவர் ஈரானில் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு. இந்த 35 ஆண்டுகள்லையும் இவரை பல முறை அமெரிக்கா இஸ்ரேல் கொள்ள முயற்சி செய்திருக்கிறது. எந்த முறையிலும் இவர் அகப்படவே இல்லை. துணிந்து நின்று போராடினார், எங்கும் ஒளிந்து ஓடவில்லை. இந்த 35 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 7 தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க. ஒபாமாவாகட்டும், புஷ் ஆகட்டும், 7 தலைவர்கள் மாறி இருக்காங்க அமெரிக்காவில் அதிபராக. அதில் 2 முறை ட்ரம்ப் வந்திருக்கிறார். அப்போ இந்த 7 முறை வந்த நபர்கள் 7 முறை முயற்சி செய்தும் ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்களை அவர்களால் கொல்ல முடியல. இளமை வயதில் மிகவும் ஆற்றல் மிக்க தலைவராக ஆயத்துல்லா கொமேனி இருந்தார். ஆயத்துல்லா அல் கொமேனி அவர்களை தலைவரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மண்டேலா அவர்கள் போய் பேசினார். அந்த அளவு உலகத் தலைவரால் மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தார். ஆனால் இவங்க சிரியால் பஷார் அல் அசத் செஞ்சான் அப்படின்னா, அவன் செய்ய அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகளை கொண்டு ஆயத்துல்லா கொமேனியுடைய முடிச்சு போடுவது என்பது தவறு. பழங்காலங்களில் பல தவறுகள் நடந்திருக்கு. நடக்கலைன்னு நான் சொல்லவே இல்லை. எதுவுமே போலி நடக்கலை, ஷியாக்கள் சன்னிக்களை கொல்லலை அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே நடந்திருக்கு. ஏன் சமீபமாக சிரியாவில் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஷாரா என்று சொல்லக்கூடிய நபர் யார்? அமெரிக்க கைக்கூலி தானே. அமெரிக்கா அவனுக்கு $100,000 பக்கம் $1 பில்லியன் பக்கம் அவன் தலைக்கு விதித்ததல்லவா? ஹச்டிஎஸ்சியுடைய தீவிரவாதி, ஐஎஸ்ஐஎஸ்ல முன்னாடி பணி செய்தவன், அல்கொய்தாவில் இருந்தவன் ஷாரா என்று சொல்லக்கூடிய நபர். அவன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்? சிரியாவில் தலைவராக மறந்து கொண்டிருக்கான். தன்னை சன்னி முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அவன் செய்யக்கூடிய வேலை நியாயமானதா? சன்னி என்று சொல்லிக்கொள்ளி அங்கே இருக்கக்கூடிய சியா முஸ்லீம்களை கொள்வது, அங்கே இருக்கக்கூடிய சியா முஸ்லீம்களுடைய தலைவருடைய கபிரிஸ்தானை இடிப்பதுன்னு சொல்லிட்டு பல்வேறு அட்டூழியங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நியாயமா? அப்போ இந்த சியா சன்னி பிரச்சனை என்பது பல்வேறு காலங்களில் இருந்தது. இது கொள்கை ரீதியானது. இது சில மார்க்க சட்டங்களின் அடிப்படையில் சில நுணுக்கங்கள் ரீதியானது. அப்போ இந்த அக்கீதாவை மையமாக வைத்து ஒரு முஸ்லீம் நம்ம இட போடக்கூடாது. இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தௌஹீத் ஜமாத் இருக்கிறாங்க, தப்லீக் ஜமாத் இருக்கிறாங்க, ஜாக் இருக்கிறாங்க, சுன்னத் ஜமாத் இருக்காங்க. சுன்னத் ஜமாத்தில் கபரை வணங்குறவங்க, கபரை ஏற்றுக்கிறவங்க இருக்காங்க, தர்காவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்காங்க, இன்னும் பல பிரிவை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் எல்லா அடிப்படையிலும் அக்கீதாவில் வேறுபட்டு இருந்தாலும் நாம் கலிமா சொன்ன முஸ்லீம்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு முஸ்லீமை நீங்கள் நல்ல மதிப்போடு பாருங்கள். ஒரே கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் தொழுகிறீங்களா? அவனும் தொழுகிறான், நீங்களும் தொழுகிறீங்க. அவனும் ஒரே கிப்லாவை பார்க்குறான், நீங்களும் ஒரே கிப்லாவை பார்க்குறீங்க. நீங்கள் அறுக்கக்கூடிய மாமிசத்தை அவன் புசிக்கின்றான் அப்படின்னா அவன் முஸ்லீம், அவ்வளோதான். இந்த அளவுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா அக்கீதாவும் அல்லாவுக்கும் அவனுக்குமானது. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயத்துல்லா கொமேனியுடைய மரணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில இடங்களில் ஷியாக்கள் ஆயத்துல்லா அல் கொமேனியுடைய மரணத்திற்கு நெஞ்சா மாறு அடிச்சுக்கிறாங்க, தலையாக போட்டுக்கிறாங்க. இப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறையான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அக்கீதாவின் அடிப்படையில் சில தவறுகள் செய்கிறார்கள். அதில் அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், திருந்தணும் அப்படின்னு நம்ம துவா செய்வோம் தவிர அவர்களை காஃபிர் பத்வா விடுவதற்கு உங்களுக்கு எந்த திராணியும் கிடையாது. அவர்களை கொண்டு அல்லாஹ் பல வேலைகளை இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கிறான். விடுதலை பலஸ்தீனுக்காக இவ்வளவு நாள் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? ஈரான் மட்டும்தான். ஒரே வார்த்தை, ஈரான் வந்து எங்கேயாவது பலஸ்தீனை குறித்து பேசியிருக்கா, இஸ்ரேலை திட்டியிருக்கான்னா இதுவரையிலும் பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனால் அது செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு உருவாக்கி மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய டாமினேட்டை இந்த நிலத்திலிருந்து வெளியேற்றணும், அல் அக்ஸாவை மீட்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகவே ஈரான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை கட்டியமைச்சு அதற்கான எல்லா உதவியும் செஞ்சுட்ருக்கு. எமனில் கூடிய ஹவுதிகளுக்கு யார் உதவி செய்கிறா? ஈரான் தான். பலஸ்தீனுக்கான அட்வைஸை யார் கொடுக்குறா? பலஸ்தீனில் கூடிய ஹமாஸ் தன்னிச்சையாக இயங்குதா அல்லது ஈரானுடைய அட்வைஸை கேட்டு இயங்குதான்னு கேட்டால் ஈரானுடைய அட்வைஸும் அதுகிட்ட இருக்குது. அப்போ ஈரானும் அவர்களோடு இணைந்து பயணிக்குது. இதற்கு நீ வந்து சன்னி முஸ்லீம், நான் வந்து சியாம் அப்படி பிரித்து பார்க்கல. நமது இலக்கல் அக்ஸாவை மீட்க வேண்டும், விடுதலை பலஸ்தீனை உண்டாக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லா விதத்திலையும் உதவுது. இன்னும் சொல்லணும்னா ஈரான் நேரடியாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்குது. ஹிஸ்புல்லா இந்த பலஸ்தீனுடைய போர் ஆரம்பத்திலிருந்து ஈரானுடைய உதவி பெற்றுக்கொண்டு தொடர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துச்சு. யாருக்காக? அவர்களும் சியாக்கள் தானே. அப்போ இது போன்ற கிறுக்குத்தனமாக நீங்கள் கேள்வி கேட்டுட்டு திரிவதன் மூலம் இங்கே யாருக்கும் என்ன பயனும் கிடையாது. யார் எப்படி என்பதை அல்லாஹ் அறிவான். களிமா சொல்லிட்டான், அவன் முஸ்லீம் தான், அவன் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டும், உன் கண் முன்னாடி அவன் குடிகாரனாக இருக்கட்டும், அவன் எந்த விதத்திலும் இருந்துட்டு போட்டும், ஆனால் அவரை நாம் விமர்சனம் செய்யக்கூடாது. ஏனென்றால் ஆயத்துல்லா கொமேனியை போல ஒரு தலைவரை உன்னால் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட தலைவரை இன்றைக்கி வந்து நம்ம இழந்திருக்கோம். அப்படிங்கிறது உள்ளளவு இன்றைக்கி முஸ்லீம் எல்லா சகோதரர்கள் கூட வீரவணக்கம் வைக்கிறாங்க. நேற்று தினம் பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவருடைய தலைமையில் வந்து ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் அமெரிக்காவை எதிர்த்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. தமிழகத்தில் முதல் முறையாக மே 17 இயக்கத்துடைய திருமணம் காந்தி அவர்கள் முன்னெடுத்தாங்க. நேற்று இரவு பல்வேறு பள்ளிவாசல்களில் திராவி தொழுகை முடித்த பின்னாடி ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுடைய இந்த கொடூர தாக்குதலை கண்டித்தும் குழந்தைகளுடைய மரணத்தை கண்டித்தும் பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்களில் நடந்துருச்சு. இன்றைக்கி முஸ்லீம் அல்லாத நபர்கள் கூட இதில் ஈடுபட்டு இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த அளவு இன்றைக்கி ஒற்றுமையோடு எண்ணங்கி கொண்டிருக்கின்றோம். சியாசனிய கலை, நாம் எல்லாமே முஸ்லீம்கள், வி ஆர் முஸ்லீம். நமது பரம எதிரி, நமது முஸ்லீம்களுக்கான ஒரே எதிரி என்பது இந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த நாடு தான், இந்த ஜியோனிச சிந்தனை கொண்டவர்கள் தான். அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் நம்ம நகர கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆனால் இன்னைக்கு
பல்வேறு விமர்சனங்கள், போகிற போக்கில் விமர்சனங்களை வச்சுட்டு போகிறது, போகிற போக்கில் அவர்கள் காஃபிர்கள் என்ற பத்துவா கொடுக்கறது. அப்போ நிச்சயமாக இன்றைக்கி ஷஹீதுகளாக சுகதாக்களாக இன்றைக்கி ஜொலித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி ஷியாக்கள் மட்டும்தான். இன்றைக்கி சன்னிக்கள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, கத்தார், குவைத் போன்ற எந்த நாடுகளும் இந்த விடுதலை பலஸ்தீனுக்காக ஒரு இன்ச்சு கூடி நகரலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தியாக இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நாம் புரிந்துணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். புரிந்துணர்வோடு பலஸ்தீனுக்காக நம்ம குரல் கொடுக்கணும். ஈரான் இன்றைக்கி அழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது, ஈரானுக்கு யாருமே துணையாக நிற்கலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் ஈரானுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பக்கபலமாக இருந்து ஈரானையும் ஈரானுடைய மக்களையும் இன்றைக்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். அவர்களுக்கான உதவி செய்து கொண்டிருக்கின்றான். அவர்களும் அல்லாவிடம் மட்டும்தான் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது அடிப்படையில் இங்கே வயது என்பது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 86 வயது. இதே வயதில் சற்று 3 வயது குறைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஜோ பைடனுக்கு 83. அப்போ ஆயத்துல்லா கொமேனிக்கு 86, இவருக்கு 83, 3 வயது தான் வித்தியாசம். ஆனால் இவருடைய உடல் தன்மையும் சிந்தனையும் பாருங்கள். ஜோ பைடனால் தனது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் பலஸ்தீன் மீதான தாக்குதலை கட்டுக்கடங்காமல் கொடுத்தாரு. ஆனால் அவருடைய சிந்தனை சரியான முறையில் செயல்படலை. ஏன்னா ஞாபகம் மருதி அடிக்கடி அவருக்கு வந்துடும். ஜோ பைடனுக்கு ஊடகவியலாளர்களை சந்திக்கும் போது இங்கே மைக்கில் இருந்து அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்தளவு அவருக்கு மிகப்பெரிய மனநிலை பாதிப்பு என்பதை தாண்டி அந்த நினைவாற்றலை முற்றுமை இழந்துட்டார். இந்தளவு அவர் செயல்பட்டு இருந்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய பெரும் கிருபை பாருங்கள், அதே 3 வயது கூட இருக்கக்கூடிய 86 வயது இருந்த ஆயத்துல்லா கொமேனி திடகாத்திரமாக அல்ஹம்துலில்லாஹ் அமர்ந்து கொண்டு இஸ்ரேலுடைய இந்த தாக்குதலை, அமெரிக்காவுடைய தாக்குதலை அமர்ந்து கொண்டு ஓடி ஒழியாமல், இல்லை நோய்வாய்ப்படுத்த நிலையில் இல்லாமல் அவர் நெஞ்சுரத்தோடு நின்று மக்கள் மத்தியில் ஒரு வீரை நிகழ்த்திட்டு எல்லாத்தையும் உசுப்பேற்றிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் எஸ்கேப் ஆகாமல் நேருக்கு நேர் நின்று ஷஹீதை விரும்பி ஷஹீதாக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய மன உறுதி எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். 2 பேத்துக்கு 3 வயசு தான் வித்தியாசம். ஆனால் 2 பேர்த்துடைய தன்மைகளும் வெளிப்பாடுகளும் வேறு வேறு பாருங்கள். ஜோ பைடன் பல இடங்களில் ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தார். இன்றைக்கி நெத்தனியாக பங்கர் பஷரில் போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், உயிருக்கு பயந்து கொண்டு. ஆனால் உயிரை தியாகம் செய்ய என்றே பிறந்த நபர்களாக இன்றைக்கி பலஸ்தீனில் இருக்கக்கூடியவர்களும் ஈரானில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அது எவ்வளோ பெரிய செயல். அப்போ நிச்சயமாக நீங்கள் பாராட்டினாலே பரவாயில்ல, அவர்களுக்காக துவா செயலாட்டியும் பரவாயில்ல, தயவு செய்து அவர்களை விமர்சனம் செய்யாதீர்கள், அவருடைய சதைகளை தின்னாதீர்கள். இதை குறித்தும் அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கேட்பான் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.